ஹாய் கைஸ், வெல்கம் டு சிவிஓடி சினிமா வாய்ஸ் ஓவர் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட ஒன்றில் என்னென்னா, சம்மர் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை மாஸ்க்கு போட்டு ஒரு கொலைகாரன் கொன்னுடுறான். ஆனால் சம்மரோட பேரண்ட்ஸ் இருப்பாங்களே, அந்த சம்மர் இறந்ததுக்கப்புறமா ஒரு தங்கச்சி பாப்பாவை பெற்றெடுக்கிறாங்க. அப்படி 21 வருஷம் போகுது. அப்போ சம்மரோட அந்த கல்லறைக்கு வரும்போது அந்த தங்கச்சி பாப்பான்ற நல்லா வளர்ந்துருப்பா. ஒரு ரூமுக்குள்ளே சத்தம் வருதுன்னு சொல்லி உள்ளே போகும்போது அங்கே ஏதோ ஒரு டைம் மிஷின் இருக்குது. அந்த டைம் மிஷின் ஆக்டிவேட் ஆனனால திரும்ப 2023க்கு போயிடுறா, 2024லேருந்து. ஸோ அங்கே போயிட்டு அவங்க அக்காவை அவள் காப்பாற்றுறாளா இல்லையா, யாரு கொண்டாங்க, அவங்க அக்கா கூட நிறைய பேர் இறந்தும் போயிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே ஒரு த்ரில்லர் சஸ்பென்ஸாக சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக சொன்ன படம் தான் டைம் கட். 2024 ரிலீஸ் ஆன மூவி. ஓகே கேஸ், இந்த படத்துக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்புமே நம்ம சேனல் டெவலப்மெண்ட்டாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்களோட அன்போட லைக்ஸையும் தட்டுங்க. அது எங்களை இன்னும் நிறைய வீடியோஸ் போட மோட்டிவேட் பண்ணும். சரி வாங்க நம்ம மூவிக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா சம்மர்ன்ற பொண்ணை தான் காட்டுறாங்க. ஒரு பார்ட்டி ஒன்று இல்லீகலாக நடந்துட்டுருக்கு. இந்த காலேஜ் பசங்களாம் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த சம்மரோட பொண்ணு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தரை ஈத்தன்ற மீட் பண்ணுறான். மீட் பண்ணிவிட்டு நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி ஈத்தன் கேட்குறான். இது ஓகே தானே சொல்லுவா. அங்கே இருக்க வேறு பசங்களும் என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்து போயிட்டாங்க, உன் கேங்கில் இருந்து 4 பேரில் 3 பேர் இறந்து போயிட்டாங்க, நீ ஓகே தானே கேட்கும்போது ஓகே தான், என்னதான் அவங்க இறந்து போயிருந்தாலும் என்னோடய லைஃப்பை நான் பார்க்கணும் தானே, ஒவ்வொன் பண்ணணும் தானே, அதனால தான் நான் இந்த பார்ட்டிக்ஸ்லாம் வரேன், நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காதீங்க, நான் சும்மா தான் உங்கள் ஆறுதலுக்காக கேட்குற சொல்லுவோம். சரி ஓகேங்க, எனக்கு மனசு ஒரு மாதிரியாக இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லி சம்மருமே அங்கேருந்து கிளம்புறா. ஆனால் அவள் கிளம்பும்போது ஏதோ அவளுக்கு வித்தியாசமான ஃபீலிங்லாம் வருது. கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறதுனால அவள் கிளாஸில் படிக்கிற மித்த பசங்கள்லாம் ஆறுதல் சொல்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும் போதே போலீஸ் வந்துடுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது இல்லீகல் பார்ட்டி தான். அதுவும் ஹை ஸ்கூல் காலேஜ் பசங்களாம் பார்ட்டி பண்ணால் அங்கே அலோடே கிடையாது யூஎஸில். அதனால் அவங்களாம் வரவும் ஆஹா என்னடா அந்த போலீஸ் மோப்ப முடிச்சு வந்துட்டானு சரி ஆர்கனைசர்லாம் காண்டாகிட்டு இருப்பான். போலீஸ் வந்துட்டு தம்பி இல்லீகலாக அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஆல்ரெடி 3 பேரும் மர்மமாக இருந்திருக்காங்க, கிளம்புங்க சொல்லி அமுச்சு விடுவாங்க. அதே நேரத்தில் இவள் ரெஸ்ட் ரூம் வந்துட்டு ஏதோ கொட்டி இருக்கும், அதையும் க்ளீன் பண்ணிட்டு இருப்பா. இந்த நேரத்தில் யாரோ ஒரு ஆள் மாஸ்க் போட்டுட்டு உள்ளே வராங்க. அதுவும் இந்த சம்மரை தேடிட்டு கொல்றதுக்கு இங்கேயே வர்றான். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எஸ்கேப்பும் ஆயிடுறா. ஆனால் கொலகார விடுவானா, பின்னாடி துரத்துறான். இவ்வளோ நல்ல இடத்துல லாக் ஆயிருக்கா. சவுண்டெல்லாம் அதிகமாக இருக்கனால இவ என்னதான் கத்துனாலும் வெளியே இருக்கவங்களுக்கு கேட்கவே இல்லை. இவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு ஓட தான் பார்க்குறா. ஆனால் கொலகாரன் எங்கே போனால் விடாமல் பின்னாடி துரத்துட்டு வரான். ஒரு கட்டத்தில் இவ்வளோ அங்கனே வச்சு போட்டுமே தெளிறான். சம்மரோட கடையும் சோழி முடிஞ்சு. இப்போ 21 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு இடத்த காட்டுறாங்க. இந்த பொண்ணு வேற யாருமே இல்லை, நம்ம சம்மரோட தங்கச்சி பாப்பா தான். ஆனால் சம்மர் இறந்ததுக்கு அப்புறமா தான் இவ பிறந்திருப்பா. இப்போ நிகழ்காலமான 2024 காட்டுறாங்க. ஸோ இந்த சம்மரோட இவனோட அக்காக்காரி சம்மர் இறந்ததுக்கு அப்புறமா இவ பிறந்தனால இது வரைக்கும் அவன் நேரில் பார்த்துருக்க மாட்டா, ஃபோட்டோஸில் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த தங்கச்சி பாப்பாவோட பேர் வந்து லூசியா. செம்ம இன்டெலிஜென்ட்டு. நாசாலே இன்டர்னுக்கு இவளை கூப்பிட்டுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. டெக்னாலஜி வைஸ் செம்ம. ஸோ சயின்ஸ் டீச்சர்கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லி அவள் ஸ்கூலில் செம்மையாக வந்து அந்த கங்க்ராச்சுலேஷன்லாம் பண்ணிவிட்டு பாராட்டும் செய்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, இவங்க அப்பா சோனார்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, நீ அங்கே தான் வேலைக்கு வரணும்னு சொல்லி ஃபோர்ஸும் பண்ணுறாரு. ஆனால் எனக்கு நாசாவில் போய் இன்டர்ன் பண்ணணும் சார், அதுதான் சார் என் ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, எங்கள் அப்பா வந்து இப்படிலாம் பண்ணுறாரு, நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லி அவளோட ஃபீலிங்ஸ் எல்லாமே அந்த சார்கிட்ட சொல்கிறாங்க. கவலைப்படாதம்மா, நாசாவில் இன்டர்ன்ஷிப் கிடைக்கலாம் சாதாரண விஷயம் கிடையாது, நீ போய் என்ஜாய் பண்ணு, நல்லதே நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே ஸ்கூலுக்குமே போகிறான். இன்றைக்கி தான் அவங்க அக்கா இறந்த தினம். அது மட்டும் இல்லாமல் அவங்க அக்கா கூட இந்த 4 பேருமே சேர்ந்து இருந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் ஒரே கேங்காக இருந்தவங்க தான். இது எல்லாத்தையுமே அவள் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க அக்கா படித்த ஸ்கூலில் தான் இவள் இப்போ படிச்சுட்டு இருக்கா. அதனால் அவங்க அக்காவோட நினப்பாக இருக்குது. என்ன தான் இவன் நேரில் அவங்க அக்கா பார்க்கலனாலும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஃபீல் பண்ணுவாங்களே, அதை நினச்சி இன்னுமே ஃபீல் ஆகி வந்துட்டுருக்கா. இன்றைக்கி அவளோட கல்லறைக்கு போகணும். ஸோ அவங்க வீட்டில் வரவுமே வந்துட்டியாமா அக்காவோட கல்லறைக்கு போகணும் ரெடியாகுன்னு சொல்லும்போது அவங்க அக்கா இது வரைக்கும் 21 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரூம்குள்ளே போகிறா. இனிமேல் இந்த ரூமை பக்கா நீட்டாக வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பழைய பொருட்களாக இருக்குல்ல, அது எல்லாமே அப்படியே இருக்குது. 2023 யூஸ் பண்ண அந்த ஃபோனாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், டேப் ரெக்கார்டராக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. அப்போ ஏதோ ஒரு ஹிடன் ஸ்பாட் ஒன்று கண்டுபிடிக்கிறா அவங்க அக்கா ரூமுக்குள்ளே. என்னென்னு பார்த்தா இது லெட்டர்ஸ்லாம் இருக்குது. அந்த லெட்டர் எடுக்கிறா. என்ன லெட்டராக இருக்கும், நம்ம அக்கா எதுக்கு இதெல்லாம் ஒளிச்சு வச்சுருக்கான்னு சொல்லி இவளுக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி ஆகுது. அதாவது ஆர்வம் அதிகமானனால அது என்ன
என்னவா இருக்குன்னு சொல்லி அதை பிரித்து படிச்சுக்க பார்க்குறா. அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது, நான் ஃப்ரீ ஆகிட்டேன், ஆனால் இனிமேல் ஒன்றை ஃப்ரீயாக இருக்க விட மாட்டேன்ற ஒரு மிரட்டல் கடிதம் மாதிரி இருக்குது. யாரா இது நம்ம அக்கா எழுதுனது? ஒருவேளை இவங்க தான் நம்ம அக்காவை போட்டு தள்ளியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு யோசனை பயங்கரமாக மண்டக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அம்மா கறி வரா. என்ன இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கா, வாவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நல்லா ஒழிச்சு தான் அதை எடுத்துகிட்டு வரா. ஸோ ஃபேமிலியில் எல்லாருமே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்க அக்காவோட இறந்தனால. ஸோ அதனால நம்ம வந்து இந்த கிரேவுக்கு போகிறோம். அதாவது அவளை புதைச்சிருப்பாங்களே ஒரு சுடுகாடோ அந்த புதைக்கப்பட்ட ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே போகிறோம் அப்படின்னு மேட்டர்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்ன்ஷிப் எனக்கு கிடச்சிருக்கு நாசாவில், நாங்கள் போகணுன்னு ஆசைப்படுறேன் சொல்லி ஃபேமிலிட்டு சொன்னால் அவங்க அப்பா அதெல்லாம் முடியாது, என்னோடய சோனார் கம்பெனியில் தான் நீ வந்து ஜாயின் பண்ணுற அப்படின்னு ரொம்ப ஓவமாக சிட்டாக பேசிகிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி அவங்க அக்கா இறந்தாங்களே அது ஒரு பக்கம் இருக்குது. ரெண்டாவது நாசாவில் இன்டர்ன்ஷிப்பு, அங்கே எல்லாருமே போகணுன்னு தான் ஆசைப்படுவாங்க, ஆனால் அவங்க அப்பா இருந்தால் விட மாட்டுறாருல, அதனால ரொம்ப ஃபீலிங்காக இருக்கா. ஒரு கட்டத்தில் அவங்க கிரேவுக்குமே வராங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச பொருளை அவங்க அக்காவுக்காக நிறைய பேர் வச்சுருக்காங்க. இவளையும் வைக்க சொல்கிறாங்க. இவ தான் எதுவுமே எடுத்துகிட்டு வரலையா, ஏன்னா இவள் பிறந்ததுலேருந்து அவங்கள பார்த்து கூட இல்லை, ஞாபகத்தமே எதுவுமே கிடையாது. சரி காரில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு தான் காரில் போய் என்னத்தை எடுக்கலாம்னு சொல்லி யோசனையாக வரா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த காருக்குள்ளே தான் இந்த லெட்டர் வச்சுருந்தோம்ல அதை வச்சிடலாமா, ஐயோ அம்மா அப்பா பார்த்துருவாங்களே, சரி வேணாம் சொல்லிட்டு அந்த பிளானை கேன்சல் பண்ணிகிட்டு இருப்பா. அதே நேரத்தில் பார்த்தா பக்கத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு குடோன் மாதிரி இடத்துல தானே இவ்வளோ போட்டு தெளிப்பாங்க அக்கா கறியா, அந்த சேம் குடோன்லேருந்து ஏதோ ஒரு சவுண்டு வந்துகிட்டு இருக்கு. என்னடா அந்த குடோன்குள்ளேருந்து ஏதோ சவுண்டு வருது, அது என்னவா இருக்கும், சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ற ஆர்வத்தில் அவளுமே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிறா. உள்ளே போக போக சவுண்டு ரொம்பவே ஜாஸ்தியாக கேட்குது. வந்தால் ஏதோ ஒரு மிஷின் மாதிரி இருக்குது. அந்த மிஷினில் 2003 அப்படின்ட்டு போட்டுட்டு அதுக்கு கீழே 2024, அதாவது ஏப்ரல் 16 2003, அதாவது ஏப்ரல் 18 2024 இன்றைக்கி டேட்டு. ஸோ அது காட்டிகிட்டு இருக்கும்போது மிஷின் தானாக ஆக்டிவேட் ஆகுது. அப்போது 2 லேசர் கதிர்கள் மாதிரி வருது, அது ஒன்றுக்கு மோதுது. அப்படி மோதுனால அந்த இடத்துல ஒரு பெரிய பிரைட்டான வெளிச்சம் இவன் மேலே சட்டு அடிக்குது. இவளுக்கு என்னடா இவ்வளோ பெரிய லைட்டாக இருக்குது, என்ன மிஷினாக இருக்குன்னு சொல்லி அவளுக்கு ஒன்றுமே புரியல. சரி இங்கேருந்து வெளியே போகலான்னு சொல்லி வெளியே வந்தால் அந்த இடம் டோட்டலாக மாதிரி இருக்குது. இவங்க அக்கா சமாதி அந்த இடத்துல இல்லவே இல்லை. என்னடா இந்த இடமே பார்க்க பழமையாக இருக்குது, பார்க்கவும் இடம் புதுசாக பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் ஃபோன் எடுத்து அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணலாம். பார்த்தா அங்கே நெட்வொர்க்கும் இல்லை. மம்மி டாடி எங்கே போனாங்க, அக்காவோட கலரு வேறு இல்லையே, என்னடா ஒன்றுமே புரியலன்னு சொல்லி அவளும் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிதான். எவனாச்சும் இருக்கானா ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லி வெளியே வந்தால் எல்லா இடத்துலையும் 2003 அப்படின்ற போர்டு போட்டிருக்கோம். டைமிங் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஏன் இடம் பிரிட்ஜ் எல்லாமே பார்க்க ரொம்ப டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ அது அவளுக்கு புரியுது, அந்த மிஷின் ஆக்டிவேட் ஆச்சுல அது ஒரு டைம் மிஷின். அந்த மிஷின் அடித்தனால 2024லேருந்து 2003க்கு அவங்க அக்கா வந்துட்டு இருந்தால அந்த காலகட்டத்தை வரா. சரி நம்ம காலேஜில் போய்ட்டு ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம் சொல்லி உள்ளே வந்தால் அவளுக்கு ஒரு பயங்கரமான ஷாக். என்னன்னு சொல்லி பார்த்தா அங்கே காலேஜ் உள்ள அவங்க அக்கா கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கா. சம்மர் இறந்து போனால அந்த பொண்ணு. இவளுக்கு செம்ம ஷாக்கு, இன்னும் இது நம்ம அக்கா மாதிரியே இருக்குன்னு சொல்லி. ஏன்னா அவள் பிறந்திருந்து அவங்க அக்கா நேரில் பார்த்தது இல்லைல்ல, இப்போ பார்க்கவும் ஷாக்கு. ஆஹா நம்ம டைம் ட்ராவல் பண்ணி எதுவும் வந்துட்டோமா இல்லை எதுவும் கனவுல மாட்டிட்டு இருக்கோன்னு புரியாமல் வேகமாக சயின்ஸ் சாரை பார்க்க போகிறா. ஏன்னா இவளோட நிகழ்காலத்தில் இந்த சயின்ஸ் சார் கொஞ்சம் வயசாகிருப்பார், ஆனால் எங்கே இருக்காரு சார், உங்ககிட்ட கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்கணும். என்னம்மா நான் அந்த கிளாஸ்லேயே பார்த்துட்டு இல்லையா, யார் புதுசாக இருக்க கேட்கும்போது அதில் சார் டைம் மிஷின் பற்றிலாம் ஏதாவது தெரியுமா உண்மையானு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே ஈத்தன் ஒரு பையன் வரான். ஆமாம்மா டைம் மிஷின்றதெல்லாம் உண்மை தான் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஈத்தன் வேறு யாருமே இல்லை, சம்மருக்கு ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு மாதிரி தான். இவன் ஈத்தன் தானே, நம்ம அக்காவோட ஃப்ரெண்டு தானே இவன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, சரி உனக்கு டைம் மிஷினை பற்றி வேறு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினியாக கேட்க ஆரம்பிக்கிறா. அதே நேரத்தில் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் எதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஓடுறாங்க என்னாச்சும் கேட்கும்போது, இந்த ஈத்தன் பையன் இருக்கான்ல அவனை எப்பயுமே ஒரு 4-5 பசங்க புலி பண்ணுவாங்க, இன்றைக்கி அவனை தூக்கிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க ஏரியில் போட போகிறாங்களா. என்னது ஏரியில் போட போகிறாங்களா, ஐயோ இதெல்லாம் தப்பான விஷயமாச்சு. ஏன்னா இவன் வந்து 2024 இருந்தில்ல, ஸோ புலி பண்ணுறதெல்லாம் இவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இங்கே பாவம் அந்த ஈத்தன் பையனை போட்டு செம்மையாக அடித்தது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க அந்த ஸ்கூல் ஏரியில் தூக்கி போட போகிறாங்க. அவனால் பாவம் எதுவும் பண்ண முடியல. இவளுமே அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அங்கே புலி பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே இவங்க சிஸ்டரோட, அதாவது சம்மர் இருக்கால அவளோட ஃப்ரெண்ட்ஸு கேங்கு தான். பார்த்து அதை என்ஜாயுமே பண்ணுறாங்க.
இவளுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா நம்ம அக்காக்காரி புள்ளிலாம் பண்ணுறாளா? அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இந்த கேங் இவ்வளோ மோசமாக இருக்குது. ஏன்னா இவங்க யாரெல்லாம் செத்து போனாங்களோ அவங்களாம் சேர்ந்து தான் அதை பண்ணிட்டு இருப்பாங்க. டப்புன்னு வந்துடுறா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த வந்து ஃபஸ்ட்டு விடுங்க, இப்படிலாம் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சாருமே வந்துடுறாரு. என்ன சார், நாங்கள் சும்மா தான் சார் விளாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னு அந்த பசங்களை கலாச்சிட்டு போயிடறாங்க. இப்படியோ நம்ம ஹீரோயினி காப்பாற்றிட்டா அந்த பையனை. என்ன பெரிய ஹீரோயினி மாதிரி வந்து வேலையை பார்த்துட்டியா, நீ யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் சீனை கட் பண்ணால் இந்த வீட்டுக்குமே கூப்பிட்டு வரா. இங்கே பாரு, எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும், உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லுவா. அவனும் என்னவா இருந்தாலும் சொல்லுங்கள், என்னையவே காப்பாற்றிருக்கீங்க, உங்களுக்காக என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்லும்போது, ஆக்சுவலி நான் இந்த டைமில் என்ன சேர்ந்தவளே இல்லை, என்ன வளர்றீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே, பார்த்தியா இதுதான் ஃபோன், மொபைல் ஃபோன், கேமராலாம் இருக்கும், இதில் கால்ஸ்லாம் பண்ணலாம் சொல்லி பார்க்கும்போது அவனுக்கு செம்மையாக கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா இவ்வளோ லேட்டஸ்ட்டான டெக்னாலஜி 2003 கிடையாது. கேமராலாம் ஆன் பண்ணி ஃபோட்டோ எடுக்க பார்த்துட்டு, ஆமாங்க இது ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது, நீங்கள் சொல்கிறது ஒன்று போல இருக்குது, அப்புறம் நீங்கள் எப்படி 2024 இங்கே வந்தீங்கன்னா, அது ஒரு பெரிய கதை. சம்மர் இருக்கால, ஆமாம் அவள் என்னோட சிஸ்டர் தான் சொல்லி மேட்ரை போட்டு உடைக்கிறா. எனக்கு ஒரு லேபு தேவைப்படுது, நான் திரும்ப ஏன் டைமில் எனக்கு போகணும்னு சொல்லும்போது, இந்த பையனுமே நம்ம ஹீரோயினி மாதிரி டெக்னாலஜி வைஸ் நல்லாவே டெவலப் பண்ணிட்டானவன். ஸோ அவன் லேபுக்கு கூப்பிட்டு வரான். அதே நேரத்தில் பார்த்தா அக்கா கறி இருக்கால, அவள் இங்கே இவனை பார்க்க வரான். ஏன்னா ஃப்ரெண்டு தானே இவங்களாம். ஸோ பார்க்க வரும்போது, என்னடா புது பொண்ணு இருக்கு யாருன்னு கேட்கும்போது, இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அக்கா காரி கிட்ட சொல்ல முடியுமா, நான் தான் உன் தங்கச்சி, ஆனால் நீ செத்துக்கு போது தான் பிறந்தேன்னு, அதனால சொல்லாமல், இல்லைங்க நாங்கள் புதுசாக கூடி வந்திருக்கோம், இங்கே தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் சொல்லி மேட்டர்லாம் சொல்கிறா. அதே நேரத்தில் இவளுக்கு ஃபஸ்ட்டு இங்கே 2003 24 போகணும். அதுக்கு டைம் மிஷினை உருவாக்கணும். ஏன்னா நம்ம ஹீரோயினி சாதாரண பொண்ணு இல்லை, நாசாவுக்கு இன்டர்ன்ஷிப்க்கு கூப்பிட்ருக்கான்னா கண்டிப்பாக டெக்னாலஜி வைஸ் பயங்கரமான ஆளாக தான் இருப்பா. ஸோ எப்படி இங்கே வந்தன்ற எல்லா மேட்டருமே இங்கே நம்ம ஹீரோ கிட்ட தான் ஹீரோயினி சொல்லிகிட்டு இருக்கா. இவன் தான் நம்ம ஹீரோன்னு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன், இங்கே இருக்கிற விவரங்கள் எல்லாமே நான் வந்து ஒரு மிஷின் ரெடி பண்ணுறதுக்காக தயாரிச்சிட்ருக்கேன், நீ எந்த பொருளை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி அந்த பையனை சொல்லவும், பரவாயில்ல ஓகே, எனக்கு இந்த மாதிரி சிலிண்டர்ஸ் நிறையா தேவை, அது மட்டும் இல்லாமல் நான் நாசாலே வந்து இன்டர்ன்ஷிப் வாங்கியிருக்கேன், அது கூடவே நிறைய மிஷின்ஸும் பண்ணியிருக்கேன், அதனால் டைம் மிஷின் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், பட் பொருட்கள்லாம் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு சோனார் அப்படின்ற ஒரு கேஸ் பொருள் தேய்க்கிறா. அந்த பொருளா, அது வந்து இந்த பார்த்தீங்களா இந்த சம்மரோட பொண்ணோட அப்பாங்க தான் வேலை செய்கிறாரு, அவர்கிட்ட கேட்டால் கிடைக்கும், பட் ஆனால் கொண்டு வரது இல்லீகல்னு சொல்லுவாங்க, பட் இந்த மிஷினை ரெடி பண்ண எனக்கு கண்டிப்பாக தேவை, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது, என்னால் முடிஞ்சவருக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது கூட பார்த்தா இவள் ஆல்ரெடி 2024 சாக்லேட் எடுத்து வந்திருப்பா, அதெல்லாமே கொடுத்து ஃப்ரெண்டுமே ஆறா. அதே நேரத்தில் அப்பப்போ இவளோட அக்காவும் மீட் பண்ணுறா. அவங்க அக்காவும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ ஒரு நோட்ஸ் கேட்டு தான் போயிருப்பா சம்மரு. அந்த நோட்ஸை கொடுக்குறக்காக தான் இங்கே ஹீரோவும் ஹீரோயினியும் இங்கே வந்திருப்பாங்க. அது கூடவே இந்த பொண்ணும் கூடிய வச்சுக்கோ, நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அவனும் போவான். ஏன்னா இவ தான் தங்கச்சி ஆச்சு அளவுக்கு இந்த மேட்ரு ஹீரோக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் வீட்டுக்குள்ளே வரா. அவள் ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருந்த வீடு தான், ஆனால் பார்க்க ரொம்பவே புதுசாக இருக்குது, அப்போ தான் கட்டியிருப்பாங்க போல். அதனால உள்ளே வந்துட்டு இவளுக்கு ஹாப்பி, ஆஹா நம்ம அக்கா அப்போ நேரில் பார்க்குறோமே சொல்லி உள்ளே வந்தால் அவங்க அம்மா அப்பாலாம் ரொம்பவே யங்காக இருக்காங்க. 21 வருஷத்துக்கு முன்னாடி அவள் வந்திருக்காள், அதனால நல்லாவே யங்காக இருக்காங்க. டாடி நான் என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன், அவங்க பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க சொல்லி இவள் தங்கச்சி கரையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. அது மட்டும் இல்லாமல் இவகிட்ட எது ட்ரெஸ்ஸு, அதனால இவள் அக்கா கரைக்கிட்டே ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி போகிறா. ஸோ அந்த காலத்தில் 2023 என்னென்ன ட்ரெஸ்லாம் போடுவாங்களோ அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக சம்மருக்கும் நம்ம ஹீரோயினியும் க்ளோஸ் ஆகிறாங்க. நல்லா அந்த சிஸ்டர் பாண்டுன்றது செம்மையாக வருது. அப்போ கேட்குறா, சரி நீ யாராச்சும் லவ் பண்ணுறீக்கா கேட்கும்போது, நான் இப்போதைக்கு யாரையும் லவ்வெல்லாம் பண்ணல, அப்புறம் அந்த ஈத்தன் பையன் இருக்கான்ல ஹீரோ, அவன் வந்து இப்படி அவனை ஒன்று பிடிக்குமா சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் ஈத்தனை வந்து பிரதராக தான் பார்க்குறேன்னு சொல்லி சம்மரான அக்கா காரின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, ஆனால் அந்த பையன் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான், எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி அக்காவும் சொல்கிறான். சரி ஓகேக்கா அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு வேறு ஏதாச்சும் எதிரி இருக்காங்களா கேட்கும்போது, இப்போதைக்கு நான் அக்கான்னு கூப்பிட்றேன், இல்லை அவங்க கூட பேசும்போது அக்கா ஃபீல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாமே இவங்க தான் சொல்லிட்டு ஃபோட்டோவை தான் காட்டுவா. ஃபோட்டோவை காட்டவுமே அவங்க பேர் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் சொல்லுவா. என்னவே ஒன்று 2-3 நாளாக தான் உனக்கு தெரியும், எப்படி என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட பேர்லாம் கரெக்டாக சொல்கிறாது நான் சொல்லாமல் கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி ஸ்கூலில் இவங்களை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஃபோட்டோஸில் அவங்க பார்க்கவும் தான் நான் பேரை சொல்கிறேன் சொல்லி ஏதோ ஒரு கதையை சொல்லி சமாளிக்கவும் செஞ்சிடுறா. ஆனால் என்ன தான் சமாளித்தாலும் அவங்க அக்கா கொஞ்சம் சந்தேகமாக தான் பார்க்குறா. அது கூட பார்த்தா அன்றைக்கி நைட்டெல்லாம் ஆகுது, அவள் கூட தான் ஸ்டேயும் பண்ணுறா. ஏன்னா அவங்க அம்மா அப்பாலாம் யாருமே எனக்கு கிடையாது, நான் ஒரு அனாதன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த நாளில் தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸான
2 பேர் இறந்துருப்பாங்க. அதனால அவங்கள காப்பாத்துறதுக்காக இவ்வளோ தேடி போறா. மால்ல போய் சுத்துறா. ஒரு பையனும் பொண்ணும் இறக்க போறாங்க. அந்த மாஸ்க்கை போட்டுட்டு அந்த பையன் பின்னாடியே அந்த கொலைகாரன் இருக்கான்ல, ஆல்ரெடி சம்மரை போட்டு தள்ளியிருப்பானே, அந்த கொலைகாரன் இந்த பையன் பின்னாடி தான் நிற்கிறான். இவளுமே தேடி வரான் அந்த பையன் எங்கே இருப்பான்னு சொல்லி. அப்படி தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஈத்தன் பையன் இருக்கான்ல, அவகிட்ட மேட்ரு போட்டு உடைக்கிறா. அதே நேரத்தில் இந்த மாஸ்க்கு போட்டவன் இங்கே இருக்கிறவங்கள சிடி இருக்குல்ல, சிடியை உடச்சி கழுத்தில் சொருகி போட்டு தள்ளுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பொண்ணையும் இன்றைக்கி போட்டு தள்ள போகிறான். ஸோ அதே மாதிரி சிடியை உடைக்கிறான். இவளை போட்டு தள்ளலாம்னு சொல்லி போகும்போது கரெக்டாக ஹீரோயின் உள்ளே போந்து அவனை தள்ளி விட்டுடுறா. ஆனாலும் அவன் சும்மா இல்லைங்க, ஒரு கத்தி எடுத்துகிட்டு இவன் பின்னாடி துரத்துட்டே வரான். என்னதான் ஹீரோயினையும் முடிஞ்சளவுக்கு காப்பாற்ற பார்த்தாலும் ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு எலிவேட்டர் மேலே இவன் தப்பிச்சு ஓட போகிறான். ஆனால் டம்முன்னு கீழே விழுந்துடுறான். அந்த கேப்பை யூஸ் பண்ணி கத்தி வச்செல்லாம் போட்டு தள்ளுறான். ஏன் எலிவேட்டர் கீழே போகல, அதில் ஃபேஸை வச்சு அடிச்சே கொள்கிறான். இதை ஹீரோயினி பார்த்துடுறான். ஆனால் அதே நேரத்தில் மாலில் தான் செக்யூரிட்டி இருப்பாங்களே, அவன் பார்த்துட்டு ஓடி வரான். டே எவன்டாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவனையுமே கத்தி வச்சு ஒரே குத்தா குத்தி அவங்களையும் போட்டு தள்ளிடுறான். ஐயோ நம்மளையும் சுப்பிட்டு தள்ளிட்டு போகிறான்னு சொல்லி இவனை அங்கே தெரிச்சு ஓடிடுறா. யார் இந்த மாஸ்காக இருக்கும், இது கொலை பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஈத்தனை வந்துடுறான். நம்ம இங்கே இருக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது, நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு போயிடலாம், இல்லைனா நம்மளை போட்டு தள்ளுவாங்க சொல்லி இவங்களும் பயந்துட்டு வேகமாக போகிறாங்க. அப்போ ஈத்தன் பையன் சொல்கிறான், டைம் ட்ராவல் பண்ணி வரேன்னா எந்த ஒரு டைம்லையும் நீ மாற்றக்கூடாது. அப்படி மாற்றினா அது பெரிய விளைவை ஃப்யூச்சரில் வெளிப்படுத்தும். ஏன்னா இன்னைக்கு படி 2 பேர் தான் செத்துருக்கணும். நீ உள்ளே போனதுனால பாவம் அந்த செக்யூரிட்டி அவரும் சேர்ந்து சாக வேண்டியதாயிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ராவாக சாக வேண்டியதாகிட்டாங்க. ஒருவேளை உங்கள் அக்காவை நீ காப்பாற்றினாலுமே அது உன் உயிருக்கும் ஆபத்தாக இருக்கும்னு சொல்லுவான். இப்படா சொல்கிறேன்னா, ஏன்னா உங்கள் அக்கா இறந்ததுக்கு அப்புறமா தான் ஒன்றா பெற்றுக்கலாம்னு சொல்லி உங்கள் அப்பா அம்மாவே பிளான் பண்ணாங்க. அதனால உங்கள் அக்கா சேவ் ஆனாங்கன்னா நீ ஃப்யூச்சரில் இருக்கவே மாட்ட, உன்னோட எக்ஸிஸ்டன்ஸை இருக்காதுன்றதையும் மேட்ரு சொல்லிடுறான். இவளுக்கு செம்ம கன்ஃபியூஷன். சரி ஓகே நம்ம பேசாமல் ஃப்யூச்சருக்கே போயிடலாம்னு சொல்லி இங்கே சம்மர் வீட்டுக்கு தான் வரான். அந்த சோனாரை ஆட்டையை போடலாம்னு சொல்லி, ஏன்னா அதுக்கு அவங்க அப்பாவோட கார்டு தேவை. இப்படி ஆட்டையை போடலாம்னு சொல்லி வரும்போது சம்மர் பார்த்துடுறா. அடியே என்னடி பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே விட்டா ஆட்டையை போட்டுட்ருக்க, என்ன பிரச்சனை கேட்கும்போது இவளுக்கு இதுக்கு மேலே மறைக்க முடியாது. அப்பா போட்டு உடச்சிட்றா. எக்கா என்னது எக்காவா, ஃபஸ்ட்டு அக்காவுக்கு போட்டு நிப்பிடுத்து, இங்கே பாருங்கள் நான் சொல்கிறது கேளுங்க, நான் 2024 வரேன், நீங்கள் தான் என்னோட அக்கா. ஒரு டைம் மிஷின் மூலமாக நான் இந்த 2003 வந்துட்டு சொல்லும்போது என்ன கதை விட்டுட்டு இருக்க, நீ சொல்கிறத யாராவது நம்புவாங்களா? ஆனால் நிஜமாக தான் சொல்லி அவள் ஃபோனெல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் எடுத்து காட்டி நம்ப வைக்க பார்க்குறா. அது மட்டும் இல்லாமல் இவ ஒரு லெட்டரை ஒழிச்சு வச்சிருந்தாலும் ஒரு ரூமில் அதை எடுத்து காட்டுறான். இந்த லெட்டரா, இவன் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு அவளுக்கு புரியவே இல்லைங்க. பாருங்கள் இன்றைக்கி டேட் படி இந்த லெட்டர்ஸ் எல்லாமே உங்கள் ஸ்கூல் கபோர்டில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்க சொல்லும்போது அதே மாதிரி கபோர்டுக்குள்ளே இருந்த லெட்டர்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது, ஒரு எழுத்து கூட மாறாமல். என்னடா அது, இவன் சொல்கிறதுலாம் இப்போ உண்மைதானா, இவன் உண்மையிலேயே நம்ம தங்கச்சியா, ஃப்யூச்சர்லேருந்து தான் வந்திருக்கான்ற எல்லா மேட்டரும் இவளுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினி சூப்பராக அந்த டைம் மிஷினை செம்மையாக ரெடி பண்ணிகிட்ருக்கா. அந்த காலத்து கம்ப்யூட்டர்ஸை வச்சு, அதாவது 2003 இருந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையுமே வச்சு சோனார் கம்பெனிக்குள்ளே ஏதோ ஒரு ரிசர்ச் போகுது. அந்த ரிசர்ச்சில் யூஸ் பண்ணுற ஒரு கேஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் இந்த டைம் மிஷின் ஆனது ரெடியான்ற மேட்டர் வரைக்குமே செம்மையாக கண்டுபிடிச்சிட்டா. ஹீரோயினி 2 சேர்ந்து தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் இது ரொம்ப சோகம். அப்படி அங்கே போயிட்டேன்னா எங்கள் அக்காவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், அவளை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே சமரமே வந்துடுறா. என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போ இது உண்மை தானான்னு கேட்கும்போது ஆமாம் இது உண்மை தான், நான் என்னோடய டைம் லைனில் போகணுக்காக தான் இந்த டைம் மிஷினை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகே நீ சொன்ன மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸு 2 பேரும் இறந்து போயிட்டாங்களே, ஆமாம் அது கூட இன்றைக்கி ஒருத்தர் கூட இறக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா இன்னொரு ஆள் இறப்பாங்க, மொத்தம் 4 பேர் இறந்து போவாங்க. அந்த மாஸ்போட்டை வந்து கொண்டுட்டு இருக்கான்னு சொல்லும்போது அப்போ என்னோடய ஃப்ரெண்டை காப்பாற்றி ஆகணும், என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஒரு ஐடியா போகிறாங்க. இன்றைக்கி யார் சாக்க போகிறாங்களோ அவங்கள போய் எப்படியாச்சும் வந்து கிட்ட வந்து காப்பாற்றணும், அதுதான் அவங்களோட பிளானு. ஆனால் இவங்க எல்லாமே ஸ்கூல் படிக்கிற சின்ன பசங்க தானே, எப்படி ஒரு கில்லரை காப்பாற்ற முடியும்? அதனால் எப்படியும் ஒரு பிளானை போட்டு கையில் என்னமோ எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்த்தா யாரை கொல்ல போகிறாங்களோ அந்த பொண்ணோட வீட்டில் ஜாலியாக மியூசிக் கேட்டுட்டு இருப்பா. கில்லர் வர்றதுக்கு முன்னாடி அவளை எப்படியோ காப்பாற்றி வீட்டு உள்ளேயே வச்சு லாக் பண்ணிவிட்டு காரில் எஸ்கேப் போயிடுறாங்க. அந்த கில்லரும் செம்மையாக மாட்டிக்கிறான். எப்படியும் இன்றைக்கி காப்பாற்றிட்டோம், ஆனால் நாளைக்கு வந்தாலும் வருவான், நீ சேஃபாக எங்களோட வீட்டில் போயிருன்னு சொல்லி அந்த ஒரு பொண்ணை காப்பாற்றிடுறாங்க. ஈத்தன் பையன் என்ன சொல்கிறான்னா, சரி ஓகே அந்த பொண்ணை காப்பாற்றிட்டேன், இப்போ நாளைக்கு உங்கள் அக்கா சாக போகிறாங்க, அவனையும் நீ காப்பாற்றிட்டுன்னு நினச்சிக்கேன், ஆனால் நீ எக்ஸிஸ்டன்ஸாக இருக்க மாட்டல, அதாவது நீ பிறக்கவே மாட்டியே இந்த மாதிரி பண்ணினா, ஏன்னா உங்கள் அக்கா உயிரோடு இருந்தால் அவங்க அப்பா அம்மா ஒன்றும் பெற்றுக்க மாட்டாங்க, நீ மறைஞ்சு போயிடுவேன். ஞாபகம் இருக்குன்னு கேட்கும்போது ஞாபகம் இருக்குது, ஆனால் எனக்கு அக்காவை ரொம்ப பிடிக்கும், நான் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல,
பரவாயில்ல, நான் எங்கள் அக்காவை காப்பாற்றியே தீருவேன் சொல்லி அவளோட மைண்டில் ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருக்கா. இந்த ஹீரோ பையன் எப்படியும் பார்க்க பரவாயில்லையே, ரொம்ப நல்லவளாக இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயினியை ஹீரோவுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் கட்டத்தில் கூட்ட வச்சு சொல்கிறா, இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அவள் கூட தான் தூங்குறா. எல்லாமே நினச்சி பார்க்குறா. நாளைக்கு தான் அக்கா இறக்க போகிறாங்க, அவங்ககிட்ட சொல்லாமா வேணாமான்னு சொல்லி செம்ம கன்ஃபியூஷன். அன்னைக்கு உண்டான நாளுமே ஆகுது, மார்னிங் ஆகுது. இவனும் இந்த கார்டு எடுத்துகிட்டு எப்படியாச்சும் நீங்கள் டைமில் என்னை க்ரியேட் பண்ணி நம்ம பேசாமல் நம்ம உலகத்துக்கே போயிடலாம் சொல்லி அங்கே எடுத்துகிட்டு வரா. அப்படி வரும்போது ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தா சம்மர் இருக்கால, அவளுக்கு ஒரு லவ் லெட்டர் இருக்கும். அது எழுதுனது யாருன்னு சொல்லி பார்த்தா இந்த ஈத்தன் பை தான். இவன் அக்காவை ரொம்ப லவ் பண்ணுறான் போல இருக்குது, நீ எதுக்கு இது எழுதுனு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, எங்கள் அக்கா எனக்கு பிடிக்கும் அதான் எழுதுன்னு சொல்லிட்டு, சரி அக்காட்டா போய் உண்மையை சொல்லிடுறேன் சொல்லி, அக்கா நான் எதுக்காக மெயினாக வந்தேன் தெரியுமா, இன்றைக்கி தான் நீ செத்த நாள், என்னம்மா சொல்கிறேன்னு கேட்கும்போது, ஆமாம் இன்றைக்கி அந்த கில்லர் ஒன்று கொண்டு விடுவான். அது மட்டும் இல்லாமல் நீ செத்து போனதுனால தான் அம்மா அப்பா என்ன பெற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி நான் உன்னை காப்பாற்றிடுவேன், ஆனால் அப்படி காப்பாற்றினேன்னா நான் இல்லாமல் போயிடுவேன்னு சொல்லுவா. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அக்காக்காரியை காப்பாற்றினா தங்கச்சிக்காரி இருக்க மாட்டா, தங்கச்சிக்காரி இருக்கணும்னா அக்காக்காரி இருக்க முடியாது. அதனால ரெண்டு பேருமே செம்ம கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அப்போ தான் ஓகேக்கா எனக்கு என்னாலும் பரவாயில்ல, நான் ஏதாச்சும் ஒரு பிளானை போட்டு இந்த டைம் மிஷினை ரெடி பண்ணிடுறேன், வேணா நம்ம ரெண்டு பேரும் ஃபியூச்சருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதே நேரத்தில் அந்த சோனார்ன்ற கம்பெனிக்குள்ளே வர ஒரு முக்கியமான பொருள் எடுக்கேன். நான் ஆல்ரெடி இங்கே செக்யூரிட்டியெல்லாம் செத்து போய் தான் இருப்பாங்க. என்னடா அது ஆல்ரெடி செக்யூரிட்டி செத்துருக்காங்க, நம்ம தேடி வந்து போல கூட யாரும் சுட்டுட்டு போயிட்டாங்களே, அது யாராக இருக்குன்னு சொல்லி எனக்கு செம்ம ஆச்சரியம். ஏன்னா அந்த டைம்லைன் விஷயங்களுக்கு மட்டும் தான் தெரியும். பார்த்து அந்த மாஸ்க் இருக்கான்ல, அவன் இந்த ஸ்பாட்டுக்குமே மோப்பம் முடிச்சு வந்துட்டான். எப்படியோ இன்னொரு கேஸ் லைன் ஒன்று இருக்கும், அதை தூக்கிடுறா. ஸோ இதுதான் டைம் ட்ராவல் பண்ணுறதுக்குண்டான ஒரு முக்கியமான பொருள். இது இருந்தால் தான் அந்த மிஷின் ஒர்க் ஆகும். அதுதான் எடுக்கிறதுக்காக தான் இங்கே ஹீரோ வந்திருப்பாங்க. எப்படியும் அந்த கில்லரு நம்மளை இவங்க தான் தடுத்தாங்க, ஃபஸ்ட்டு இவங்கள போட்டுலாம் சொல்லி நேரம் இவங்க பின்னாடி வந்துடுறான். அதே மாதிரி ஸ்டார்டிங் சீனில் கட்டலாங்களே, அந்த பார்ட்டிக்குள்ளே இவன் வந்து தான் இறந்துருப்பா, அதே பார்ட்டிக்கு தான் வரான். ஆனால் சரி நம்ம இறந்துடலாம், நம்ம இறந்தா தான் நம்ம தங்கச்சி காடி உயிரோடு இருப்பான்னு சொல்லி சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக அவன் அந்த பார்ட்டிக்குமே வந்துடுறான். அதே நேரத்தை பார்த்து அந்த கில்லரு இவங்கள போட்டு துரத்திட்டு இருப்பான். என்ன ஆனாலும் சரி நான் கண்டிப்பாக அவளை போட்டுத்தலன்னு சொல்லி அவளை போட்டுதெல்லாம் வரும்போது நம்ம பசங்க கார் எடுத்து வந்து சட்டுன்னு அந்த கில்லர் மேலே ஒரே அடி தான், அவன் பறந்து போய் விழுந்துருவான். சரி வாங்க எஸ்கேப் ஆன சொல்லி போகும்போது டப்புன்னு அவன் மாஸ்கை கலட்டுறான் அந்த கொலைகாரன். ஆட யாரா அந்த கொலைகாரன் சொல்லி பார்க்கும்போது செம்ம ஷாக்கு. இங்கே தான் ட்விஸ்டே வச்சுருக்காங்க. இந்த ஈத்தன் பையன் தான் ஃப்யூச்சர்லேருந்து வந்து இங்கே எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்றும் புரியல, எப்பறம் நம்ம ஃப்யூச்சர்லேருந்து வந்து இங்கே எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்கோன்னு. ஏன்னா இவனை சின்ன வயசில் பயங்கரமாக புள்ளி பண்ணியிருப்பாங்களே, அதெல்லாமே காண்டாகி தான் அவன் ஃப்யூச்சரில் டைம் மிஷினை கண்டுபிடிச்சி அங்கேருந்து இங்கே வந்து இவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு இருக்கான். அன்றைக்கி கூட ஏரிக்கரையில் இவனை தூக்கி போட போனாங்களே, அதுக்கப்புறமா ரொம்பவே காண்டாயிருப்பான், மனசு உடஞ்சி போயிருப்பான். ஆனால் இப்போ தான் வந்து ஹீரோயின் அதை தடுத்துருப்பாள்ல இந்த டைமில் இல்லை. அதனால தான் இப்போ இருக்கிற ஈத்தனுக்கு எந்த ஒரு கோவமே இல்லை. ஆனால் பழைய ஈத்தனுக்கு இந்த கோவம் இருக்கிறனால தான் அப்படி டைம் ட்ராவல் விஷயம்லாம் உருவாக்கி இந்த டைம் லைனுக்கு வந்து கொல்லவும் செஞ்சிட்ருக்கான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன எவ்வளவோ கேவலமாக பலி பண்ணிட்டீங்களே, அதை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லாத்தையுமே நான் தான் கொன்னேன், இனிமேலும் கொல்லுவேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ இப்போ ஈத்தனை கொல்லுனா இங்கே இருக்க ஈத்தனுக்கு என்ன ஆகும்னு சொல்லி அவனுக்கு புரியல. ஆனால் டக்குன்னு ஈத்தன் இருக்கல, நீ எதுவும் பண்ணனா நானே என்னை போட்டு தெளிப்பேன், நான் என்னை போட்டு தெளிக்கிட்டேன்னா நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கான ஈத்தன் சொல்கிறான். நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்கோ, ஆனால் நான் வேறு ஒரு டைம்லேருந்து வந்திருக்கேன், அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கண்டிப்பாக அவங்கள போட்டு தள்ளிதாவேன், உன்னால் முடிஞ்சது பண்ணுறான்னு சொல்லி இங்கே நம்ம ஹீரோயினோட அக்கா இருக்கல சமரு அவளை போட்டு தள்ள வராங்க. இங்கே பாரு, நான் உன்னை புலி பண்ணது என்னமோ உண்மை தான், ஆனால் அதெல்லாத்தையும் நான் மறந்துட்டு நான் நல்லா தான் கூட பழகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே அவள் செட் பண்ணி வச்சுருப்பா அந்த மிஷினு, அது ரெடி ஆகிடும். அப்படியே அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகுது. இப்போ இந்த டைம்லேருந்து அந்த டைமுக்குள்ளே போகும்போது அவன் வந்து தப்பிச்சிடுறாங்க. கரெக்டாக ஹீரோயினியும் பெரிய ஈத்தன் இருக்கான்ல அவனு மட்டும் அங்கே மாட்டிகிட்டு இருக்கான். சட்டு இந்த ஃப்ளாஷ் லைட் அடிக்குது. அடிச்சனால இவங்க 2024 வந்துடுறாங்க. இங்கே வரவுமே நம்ம ஹீரோயினியை அவன் போட்டு தள்ளலாம் வரும்போது நம்ம ஹீரோயின் உஷாரா இந்த காலகட்டத்திற்கு ஈத்தனை அசால்ட்டாக போட்டு தள்ளிடுறான். எப்படியோ அந்த கில்லர் கதையுமே முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே 2024 இங்கே எங்கள் அக்காக்காரியும் ஈத்தன் மாதிரி யாரும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஹீரோயினுக்கு கிடையாது. அவங்க கூட இருந்த லைஃப் தான் இவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருச்சு. அதனால அவள் ஒரு பிளானை போடுறா. அதாவது எப்படியும் 2024 அவளால் வாழ முடியாது, காசு அவங்க அக்காக்காரி உயிரோடு இருக்கா, அவங்க அம்மா அப்பா இவளை பெற்றுக்க மாட்டாங்க. இவளுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் இவள் திரும்ப 2023 போய் வாழ்றது
மட்டும்தான். அதனால அவள் ஆல்ரெடி இந்த பாட்டிலை கொண்டு வந்திருப்பா. அதை யூஸ் பண்ணி மறுபடியும் 2003K வர வந்தது மட்டும் இல்லாமல் அக்கா கூட சேர்ந்துட்டு உன்னெல்லாம் பிரிஞ்சலாம் நான் இருக்க முடியாதுன்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணி பாசமலையை பொழியிறாங்க. இத்தனை பேர் ரொம்ப ஹாப்பியாகிறான். இனிமேலேருந்து நம்ம ஹீரோயினி இவங்க கூட தான் ஜாலியாகவே வாழ போகிறா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினி 2024 நாசாவில் எப்படி அட்டம் பண்ணி இன்டர்ன்லாம் வாங்கினாலோ அதே மாதிரி இங்கேயுமே அப்ளை பண்ண போகிறா. அப்படி அப்ளை பண்ணது மட்டும் இல்லாமல் அவளுக்கு செம்மையாக அந்த இன்டர்னு 2003லையுமே கிடைக்கிது. ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறதோட இந்த படத்தை ஒரு சரமான எண்ணிக்கை முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் சூப்பரான மூவிஸ்லாம் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் CVOT சினிமா வாய்ஸ் ஓவர் தமிழ்.